ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் திருப்பதி பற்றின சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பிப்ரவரி மந்த்க்கான ஃப்ரீ தர்ஷன் அண்ட் 300 டிக்கெட்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இது வரைக்கும் இன்னும் வரல. மேபி இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ள வந்து அப்டேஷன் கொடுப்பாங்க என்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ 26 இல்லைனா 27ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 300 ருபீஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து நான் இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட் மட்டும் தான் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ டேட்டு வந்துருச்சு அப்படின்னா காலையில் ஷார்ப்பாக 9 o'clock வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 300 ருபீஸ் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் இருக்கும் அப்படின்றனால உங்களுக்கு மேபி வந்து கொஞ்ச நேரம் டைம் இருக்கலாம் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃப்ரீ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து சீக்கிரம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக புக் ஆகிடும். இப்போ கோவிட் ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால மேபி வந்து டிக்கெட் கவுண்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாக புக் ஆகிடும். அதனால நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் முத நாள் ஓப்பன் ஆகக்கூடிய 300 டிக்கெட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 300 டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ தர்ஷனில் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு டிக்கெட் வேணும், நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இது 2 சான்ஸையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ தர்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் 300ல கூட ட்ரை பண்ணியிருந்தா உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பதியில் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா லாக்டவுன் அப்படின்றது நைட் டைம் லாக்டவுன் மட்டும் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கு. நைட்டு வந்து 11 மணிலேருந்து மார்னிங் வந்து 5 மணி வரைக்கும் தான் வந்து ஆந்திராவில் வந்து லாக்டவுன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, நைட் டைம் லாக்டவுன். அது இல்லாமல் நீங்கள் திருமலா போகிறதுக்கும் வந்து காட் ரோடு வந்து நைட்டு 10 o'clock மேலே இருக்காது, உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பதி வந்து தரிசனம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தரிசன டிக்கெட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைனில் எங்கேயுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது இல்லை. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் ஆஃப்லைனில் எங்கேயுமே டிக்கெட்ஸ் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதமோ நீங்கள் எப்போ பிளான் பண்ணாலும் ஆன்லைனில் தான் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால டிக்கெட் ஓப்பனிங் பண்ணும்போது நீங்கள் அப்போ வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட்டில் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து தரிசனத்துக்கு போகலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து திருமலால அந்த அளவுக்கு இல்லை. ஸோ திருப்பதியில கொஞ்சம் கோவிட் கேசஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டியா போறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லா இடத்துலயும் இப்போ வந்து கேசஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. ஆனா திருமலால அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பதி லோக்கல்ல கோவிட் ஸ்ப்ரெட்கான கேசஸ் வந்து டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ தரிசனம் போகிறவங்க கிட்ட கண்டிப்பாக வந்து கோவிட் 2 டோஸ் போட்டதுக்கான வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டிபிசிஆர் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து செக் பண்ணுறதா வந்து ஒன்றும் பெரிய அளவில் அப்டேட் இல்லை. பட் இருந்தாலும் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறாங்க. நீங்கள் போறீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் தரிசனம் போறீங்க, இல்லை அடுத்த மாதம் போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மாதங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. பட் இப்போவும் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 டோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டிபிசிஆர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த மாசம் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா 12 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீதி இருக்கவங்களுக்கு மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் நீங்க உங்க கூட வந்து கூட்டிட்டு போகலாம். போகும்போது அவங்களுக்கான ஆதார் கார்டு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எடுத்துட்டு போனாலே போதுமா இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து என்ன ஆதார் ப்ரூஃப் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ப்ரூஃபை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் இப்போ வந்து ஒரு 7 டேஸ் தான் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ 7 டேஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ண அதே ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணி புக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து வேற ப்ரூஃப் நான் ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் மொபைலில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டேட்டாஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அது எல்லாமே வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ஒர்க் ஆகுதா கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்கில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக டிக்கெட் ஓப்பனிங் வந்தது அப்படின்னா நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி ஆயிடலாம் புக் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.